ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் IBC தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் 19 முதல் நாடளாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. காணத் தவறாதீர்கள். வணக்கம். மீண்டும் மற்றொரு ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். இஸ்ரேலிய பிணை கைதிகள் விரைவாக விடுவிக்கப்படுவார்கள் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்தம் தொடர்பான 20 அம்ச ஒப்பந்தத்தை வெளியிட்டதோடு மட்டுமல்லாமல் அதன் மீதான முடிவை எடுக்கவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த அழுத்தத்தின் விளைவாக மோதலில் உள்ள இருதரப்பும் பேச்சுவார்த்தைக்கு முன்வந்திருந்தன. ட்ரம்ப் வெளியிட்ட இந்த 20 அம்ச ஒப்பந்தத்தின் முக்கிய நிபந்தனையான இஸ்ரேலிய பிணை கைதிகள் விடுவிப்பதற்கு ஹமாஸ் ஒப்புக்கொண்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. மேலும் இது குறித்த விரிவான மறைமுக பேச்சுவார்த்தை திங்கட்கிழமை ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே எகிப்தில் நடைபெற இருந்தது. மேலும் இது குறித்த விரிவான மறைமுக பேச்சுவார்த்தை இன்றைய தினம் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே எகிப்தில் நடைபெற இருக்கின்றது. இந்த நிலையில் காசாவில் சிறைப்பிடித்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய பிணை கைதிகள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என்று நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். மேலும் ஒப்பந்தத்தில் மாற்றங்கள் எதுவும் செய்யப்படுமா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு எந்த ஒரு நெகிழ்வுத்தன்மையும் தேவையில்லை, அனைவரும் இதற்கு உடன்பட்டுள்ளனர். இருந்தாலும் இத்தகைய ஒப்பந்தத்தில் எப்போதும் சில மாற்றங்கள் இருக்கும் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்தம் சிறந்த ஒப்பந்தம் என்றும் இஸ்ரேலுக்கும் அரபு உலகிற்கும் இஸ்லாமிய உலகிற்கும் இது சிறந்த ஒப்பந்தம் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இவையொரு புறம் இருக்க, கரூர் துயர சம்பவம் விபத்து அல்ல என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். குறித்த விடயத்தை எடப்பாடி பழனிசாமி அவரது எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவித்தும் இருக்கின்றார். கரூரில் செப்டம்பர் 27 நடைபெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. எடப்பாடி தனது எக்ஸ் பக்கத்தில் கடந்த 27 நடந்த கரூர் துயரத்திற்கு காரணமான ஸ்டாலின் அரசை கண்டிக்க திராணி இல்லாமல் ஏதோ இந்த சம்பவத்தில் அரசுக்கு தொடர்பே இல்லை என்பது போல பக்கவாத்தியம் வாசிக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் ஊடகங்களும் அக்டோபர் 4 இந்து பத்திரிகையில் வெளியான செய்தியை கண்டிப்பாக படிக்க வேண்டும். அதில் கரூர் சம்பவம் ஒரு விபத்து ஒன்றோ எதிர்பாராமல் நடந்த என்றோ கூற முடியாது. சரியாக திட்டமிட தவறியதாலும் அலுவலர்களின் கவனக்குறைவாலும் ஏற்பட்டது என்று அந்த பகுதி மக்கள் கூறியதாக செய்தி கூறுகின்றது என்று அவர் சுட்டிக்காட்டியும் இருந்தார். நிகழ்ச்சி அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பல மணி நேரம் தாமதம் ஏற்பட்ட நிலையில் மேலும் மக்கள் கூட்ட பகுதிக்கு அனுமதித்தது ஏன், அப்படி அனுமதித்து நெரிசலை ஏற்படுத்தியது ஏன் என்ற பல கேள்விகள் அரசு நிர்வாகத்தின் மீது எழுவது நியாயம்தானே என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருந்தார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றி விழா ஏற்பாட்டாளர்களிடம் ஏன் கேட்கவில்லை? ஜெனரேட்டரிலோ மின்துறை மூலமோ மின்தடை ஏற்பட்டாலும் கூட்டம் பதட்டம் அடையத்தானே செய்யும். இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு செயற்பட வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கூட்டம் போட்டாரா? இதில் குடிநீர் போன்ற அடிப்படை தேவைகள் பற்றி விவாதிக்கப்பட்டதா? இது பற்றி எந்த விபரமும் இல்லை. இது பற்றியெல்லாம் எந்த பாதுகாப்பு திட்டமும் இல்லை என்றால் இப்படி ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என ஆளும் கட்சி செயல்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழத்தானே செய்யும் என்று அவர் கேள்வி எழுப்பியும் இருந்தார். உதயா தண்ணி பாட்டில் வாட்டர்
தொடர்ச்சியாக பிரிட்டனில் தடை செய்யப்பட்ட பாலஸ்தீன ஆதரவு குழுவுக்கு ஆதரவாக நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்த அதிக அளவிலான அதிகாரத்தை பிரிட்டன் காவல்துறை பயன்படுத்த வேண்டியிருக்கும் என்று அரசு ஞாயிற்றுக்கிழமை எச்சரித்திருந்தது. இஸ்ரேல் காசா போரின் தொடக்கத்திலிருந்து பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக பிரிட்டனில் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. இதனிடையே பிரிட்டனின் இராணுவ விமானங்கள் மற்றும் இஸ்ரேல் இராணுவத்துக்கு தொடர்புடைய தளங்களை சேதப்படுத்திய பாலஸ்தீனத்தின் ஒரு அமைப்பை தடை செய்யப்பட்ட அமைப்பாக பிரிட்டன் அரசு அறிவித்துமிருந்தது. இந்த அமைப்புக்கு ஆதரவாக செயல்படுவது சட்டவிரோதமானது எனவும் அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆதரவாக மத்திய லண்டனின் குறிப்பிட்ட ஒரு சதுக்கத்தில் ஆயிரக்கணக்கானோர் சனிக்கிழமை கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுமிருந்தார்கள். இனப்படுகொலையை எதிர்ப்பதாகவும் பாலஸ்தீனத்தின் ஆக்ஷன் அமைப்பை ஆதரிப்பதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் முழக்கங்கள் எழுப்பியிருந்தார்கள். இதையடுத்து அவர்களில் 488 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். பாலஸ்தீன ஆக்ஷன் அமைப்பு கடந்த ஜூலையில் தடை செய்யப்பட்ட நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக இதுவரை 2000க்கும் அதிகமானோரை பிரிட்டன் காவல்துறை கைது செய்தது. 130க்கும் அதிகமானோர் மீது பயங்கரவாத குற்றங்கள் தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டும் இருந்தன. இந்த நிலையில் பேரணிகள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கும் போது தொடர்ச்சியான போராட்டங்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து காவல்துறை பரிசீலித்து வருவதாக அந்த நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்தும் இருக்கின்றது. பிரிட்டன் உள்நாட்டு அமைச்சர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், ஆர்ப்பாட்டம் நடத்தும் உரிமை நாட்டின் அடிப்படை சுதந்திர உரிமையாகும். இருப்பினும் இந்த சுதந்திர உரிமையை மக்கள் பயமின்றி வாழ்வதற்கான உரிமையுடன் சமமாக கருத வேண்டும். பெரிய அளவில் தொடர்ச்சியாக நடைபெறும் ஆர்ப்பாட்டங்கள் நாட்டில் உள்ள சில மக்களிடம், குறிப்பாக மத குழுவினரிடம் பாதுகாப்பற்ற உணர்வை ஏற்படுத்தியுள்ளது என்றும் தெரிவித்திருந்தார். ஆர்ப்பாட்டம் பெருமளவில் அமைதியாக நடைபெற்றாலும் அவை தங்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ளது என்று சில ஜூதர்கள் கூறுகின்றார்கள். முன்னதாக மான்செஸ்டரில் உள்ள ஜூத ஆலயம் அருகே கடந்த வியாழக்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 ஜூதர்கள் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து வார இறுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என்று ஆர்ப்பாட்டக்காரர்களிடம் பிரதமர் கியா ஸ்டார்மர் உள்ளிட்ட தலைவர்கள் மற்றும் காவல்துறையினர் வலியுறுத்தியிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இதேபடி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.